ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். வாங்க, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டான பொருளை வச்சு தாங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் தூக்கி போடுறது வேஸ்ட்டாக குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதே மாதிரி வச்சு பாருங்கள். சூப்பரான டிப்ஸு, கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் பிரியாணி ஸ்வீட்டெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை நான் தூக்கி போடாமல் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேங்கிறத பார்ப்போம். சின்ன சின்ன தட்டு பிளேட்டெல்லாம் இருக்கும் சின்னதாக. அது நம்ம ஸ்டாண்டில் வச்சா கூட, நம்ம ஸ்டாண்ட் வச்சுருப்போம், அது கூட உள்ளே நிற்காத அளவுக்கு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இதில் எடுத்துக்கோங்க. எடுத்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம் பாருங்கள். இடமும் நம்ம சேவ் ஆகும். நம்ம செல்ஃபில் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய தட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கலாங்க. ஒரு 10 தட்டுக்கு மேலே இந்த பாக்ஸு சின்ன பாக்ஸ்லேயே பிடிக்குதுங்க. அவ்வளோதான், பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, அந்த செல்ஃபில் வைக்கும்போது அந்த இடமும் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்க நீட்டாகவே இருக்குதுங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிப்பு நான் ஒரு டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இந்த டப்பா நான் ஜாம் வாங்கின டப்பா. 2 நாளைக்கு முன்னாடி ஜாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஜாம் காலி ஆகிடுச்சு. சரி, நம்ம எதுக்காவது யூஸ் ஆகுறதுனால எடுத்து வச்சுருந்தேன். அது நான் இன்றைக்கி எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க. இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேங்க. அதனால் அது கொஞ்சம் மீதி இருக்குது. அதை இந்த சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது உடனே எடுத்து வைக்கிறேங்க. இந்த சின்ன டப்பாங்கிறனால நம்ம கொஞ்சமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. இது நமக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமும் சின்ன இடம் இருந்தால் போதும். பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரெடிங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி ஒரு டப்பா தாங்க, இன்னொரு டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பாவோட மூடி எடுத்துக்கலாங்க. இந்த மூடியை நம்ம அதை 2ஆக கட் பண்ணிக்குவோம். அந்த நடுவில் வைக்கிற மாதிரி வைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அளந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதில் ஒரு கால்வாசிக்கு நம்ம இதில் ஓட்டை போட்டுக்கலாங்க. தீயில வாட்டி நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக ஓட்டை விழுந்துடும் பாருங்கள். இப்போ ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா சூப்பராக ஹோல்ஸ் விழுந்துருச்சு. அதில் தாங்க நம்ம கட் பண்ணி வச்சு அந்த இதை வைப்போங்க. அந்த மூடியை வச்சு விடலாங்க. இதை 2ஆக பிரிச்சிடலாம். இதை நீங்கள் கம் போட்டு ஒட்டினாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் தீயில வாட்டிட்டு ஒட்டினாலே சூப்பராக, ஒரு கத்தி வச்சு ஒட்டி விட்டாலே சூப்பராக ஒட்டிக்குங்க. இல்லாட்டி க்ளூ கம் இருந்தால் கம்மை வச்சு கூட ஒட்டிக்குங்க. நான் அந்த அளவு சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நடுவில் நீங்கள் வச்சிட்டோம்னா நம்ம அதில் நடுவில் வச்சு சூப்பராக ஒட்ட வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு சைடு நம்ம இதில் என்ன வைக்க போகிறோன்னு பார்ப்போம். குளுகன் கம் இருந்தால் சூப்பராக ஒட்டுங்க. அது இல்லாட்டி நம்ம தீயில நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணி அதில் ஒட்ட வச்சாலும் சூப்பராக ஒட்டிடுங்க. நான் கத்தியை ஹீட் பண்ணி தாங்க அதில் ஒட்ட வைக்க போகிறேன். சூப்பராக ஒட்டிருச்சு பாருங்கள். இதில் நம்ம என்ன ஸ்டோரேஜ் பண்ண போகிறோன்னா, ஒரு சைடு சோப்பு வைக்க போகிறோம். அந்த ஓல்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஓல்ஸ் போட்ட பக்கம் நம்ம கம்பி நார், நம்ம தேய்க்கிற நார் இருக்குதுல்ல, பாத்திரம் தேய்க்கிற நார், அதை வைக்க போகிறோங்க. சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு சைடு நம்ம சோப்பு மேலேயே சோப்பு டப்பாவில் வைக்கிறனால அந்த ஈரத்துலேயே அந்த சோப்பு ஊறிட்டே இருந்த மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட இடத்துல இந்த நாரை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். அந்த கம்பி நாரம் நல்லா காஞ்சிரும், தண்ணி வடிஞ்சு போய். இல்லாட்டி அந்த இதில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த சோப்பில் பட்டு சோப்பு ஈரமாகவே இருக்கும். எப்போவுமே ஈரமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஆகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். சூப்பரான ஆர்கனைசேஷன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் நம்ம கிச்சன் மேடையில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புலாம் சின்ன சின்ன பவுல்லையோ பாட்டிலே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே நான் ஜாமு, ஊறுகாய் அந்த மாதிரி வாங்கின பாட்டில் தாங்க. அதில் தான் நம்ம பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்படி பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இதில் அடங்குங்க.
பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, அதுக்கப்புறம் டீத்தூள் எல்லாமே இது வந்து நம்ம கிச்சன் மாடியில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த டிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ரவுன் ஷேப்பில் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்லாம் வாங்குறப்ப கொடுக்குறது தாங்க. இதில் வந்து நான் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கும் நம்ம கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கன்டெய்னர் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த டப்பாவே போதும். இது கூட நமக்கு கொஞ்ச நாள் ஆச்சு உடஞ்சிருச்சுன்னா தூர போட்டு அந்த மாதிரி வேறு டப்பா வந்து கூட நம்ம மாற்றிக்கலாம். அப்பப்போ புதுசாக மாற்றின மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கத்தி நல்லா தீயில வாட்டி நம்ம வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு அந்த மூடி பக்கத்துலேயே வெட்டிடுவோங்க. கத்தியை நல்லா ஹீட் பண்ணால் நல்லா சூப்பராக நமக்கு கட் ஆகிருங்க. அவ்வளோதான், சூப்பராக கட் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ வந்து பொனலா தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆயில் வந்து ஒரு டப்பாவில் இருந்தால் ஒரு பாக்கெட்டில் இருந்தால் ஊற்றும் போது சிந்தாமல் இருக்கிறக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் நம்ம பொருளெல்லாம் போடணுன்னா சைடெல்லாம் சிந்தும், பாக்கெட்டில் இருந்தோ ஒரு பாத்திரத்தில் இருந்தோ கொட்டும்போது அப்படிலாம் கொட்டாமல் இருக்கிறதுக்காக இது பொனலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இனி ஒரு பாத்திரத்துலேருந்து நம்ம இந்த பாட்டிலுக்கு நம்ம மாற்றினோன்னா ஈஸியாக மாற்றிடலாங்க. கீழே எதுவுமே சிந்தாது. இன்னும் சூப்பரான பொனல் ரெடிங்க. ஆயில் ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி போடுறேன் பாருங்கள். பொனலாக யூஸ் பண்ணிக்கலாம், சைடு எதுவுமே சிந்தாது, சூப்பராக போட்டலாம். இந்த டிப் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை வந்து தூக்கி போடுற ஜூஸ் பாட்டில் இருந்தாங்க செஞ்சுருக்கோம். பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், ஈஸியான டிப்பும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இது வந்து நான் வந்து இப்போ ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க. இதோட மூடி வந்து தொலைஞ்சி போச்சு, மூடி வந்து இல்லை. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். தூர போடாமல் நம்ம இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டங்கள்லாம் நிறைய குட்டி குட்டி டப்பா வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பாக்ஸில் அழகாக நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சோம்னா பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ண வேண்டியது. கொஞ்சம் சின்ன சின்ன டப்பா இருக்கிறனால இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு இடமும் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. சூப்பரான ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு. இதனோட மூடி தொலைஞ்சதுனால இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து இப்படி வைக்கிறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தூர எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், see you. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.